ஃப்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்க போவது யார் அப்படி நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த தொகுதியிலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் நடத்தியிருக்கோம். முந்தைய கருத்து கணிப்பு முதல் கட்ட கலாய்வு செய்திருக்கோம். இரண்டாவது அந்த தேர்தலின் போதும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் நம்ம கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறோம். எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிறகு நடந்த கருத்து கணிப்பை நம்ம செய்திருக்கோம். அந்த தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இந்த பகுதி சண்டை போட்டு பாஜக வாங்கியிருக்கிறாங்க. நன்கு அறிமுகமானவர், பணபலமும் அவருக்கு இருக்குது, அறிவும் இருக்குது, சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது, அவருக்கு வேலை செய்வதற்கும் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தன் ஐயாசாமி அவர் அந்த பகுதியில் வெற்றியே பெற்று விடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. ராஜா இந்த பகுதியில் போட்டிடுறார். எப்படி அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வாசுதேவநல்லூருக்கு வந்துட்டார். அங்கே கெட்ட பேர் சம்பாரிச்சிட்டு சங்கரன் கோவிலில் இங்கே நைஸாக வந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாய்ப்பு ஆரம்பத்தில் பாஜகவிற்கு இருந்தது. கடைசி கட்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கலாய்வில் ஈடுபட்ட விஜய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். விஜய், வாசுதேவநல்லூர் பாஜகவில் தாமரை மலர்ந்துரும் அப்படின்னாங்க. மலருமா இல்லை மலராமல் ஏதாவது பார்த்துக்கிட்டாங்களா? இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பாஜக சேர்ந்த கேண்டிடேட் ஆனந்த ஐயாசாமி மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமானவர். எல்லாத்துக்கும் அவருடைய அந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி மூலமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சமூக சேவை சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. இந்த தொகுதியில சங்கரன்கோவில்ல இருந்து வந்த கேண்டிடேட் தான் இங்க நின்றாரு. கடைசி வரைக்கும் எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருந்துச்சு திமுகவுக்கு. கடைசி எலெக்ஷன் டயத்துல கொஞ்சம் பிஜேபி வேலை முறையில கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த தொகுதி கடுமையான இழுபறியில இருக்கும் சார். பாவப்பட்ட மக்கள் ஏதாவது இதையும் மீறி இந்த கட்சிக்காரர்கள் செய்த இந்த தில்லாலங்கடி எல்லாம் தாண்டி மக்கள் ஆர்வமாக ஒரு படித்தவர் இந்த பகுதியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆனந்தன் ஐயாசாமி கரை சேர்வார் அப்படிங்கிறீங்க. ஆமாம் சார். ஓகே, தாவேக்காவுடைய தாக்கம் இந்த பகுதியில் ஏதாவது இருக்குதா? இப்போ அதே மாதிரி புதிய தமிழகம் ஒரு சில குறிப்பிட்ட கிராமங்கள்ல அவங்களுடைய ஓட் பேங்கை நல்லாவே தக்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு சில எல்லா கிராமங்களும் அவங்க முழுசா போல, ஏன்னா அவங்க ஒரு ஜாதி பின்புலத்துல இருக்கிறதுனால. பட் அவங்க சார்ந்த சமூக மக்கள் சில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல அவங்களுடைய ஓட் பேங்கை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா மக்கள் பெரிய லெவலில் இந்த தொகுதியில் அவங்களை ஏற்கல. கேண்டிடேட் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருந்ததா சொல்றாங்க. டிவிகே பொறுத்த அளவுக்கு இந்த தென்காசி மாவட்டம் முழுவதுமே அவங்க எல்லா 4-5 தொகுதி வேட்பாளர் யாரும் முழுசா பிரச்சாரத்துக்கு போல. ஏதோ சம்டைம் ஏதோ அவங்களுக்கு பெரிய லெவலில் இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. அது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்றது தெரியல. ஆனா மக்கள் டிவிகேக்கு ஓட்டு போட தயாரா இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். படித்தவர், டெக்னோக்ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி அவர் தான் போட்டி போட்டிருக்காரு. அவருக்கு அவரை குறித்தெல்லாம் அண்ணாமலை பெரிய அளவில் பேசினதெல்லாம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவு போனது. இவர் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லி பிரபலப்படுத்தப்பட்டார். உண்மையிலே அந்த தொகுதியில் அவருடைய சொந்த கை காசெல்லாம் போட்டு கூட பல சேவை பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார். அரசியல் ரீதியாகவும் களத்தில் காணி நம்ம மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு வேலையும் செய்தார். ஆனால் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தானே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சங்கரன் கோயிலில் கெட்ட பேரை சம்பாதித்த ராஜா இங்கே போட்டி போடுறாரு. எளிதாகவே வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி வெற்றி பெறணும். ஆனால் அந்த சொந்த கட்சியிலேயே சரியான ஒருங்கிணைப்பு இல்லாதனால வெற்றி பெற வேண்டிய வாய்ப்பு இருந்தும் தவற விடுகிறாரோ அப்படிங்கிற ஒரு கடைசி கட்ட அந்த கள நிலவரம் சொல்கிறது. ஆனாலும் கூட மக்கள் ஒரு நம்பிக்கையோட, ஒரு படித்தவர் நமக்கு இந்த தொகுதிக்கு வேணும், திமுக எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம இவருக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு நினச்சிருந்தா அதில் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தொகுதி இழுபறியாக ஆனதுக்கே பாஜகவினர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த தொகுதியில் நிலவுது அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.